தேங்க்யூ தேங்க்யூ. கிருஷ்ணமூர்த்தி சார். மிக அருமையான உரை. அதுல வந்து கடைசியா ஒண்ணு முடிச்சீங்க, எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நான் சொல்ல போறேன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர், பப்ளிஷர் அண்ட் ரீடர் அப்படின்னு 3 கேட்டகரியில் இருக்கிறேன்னா, நான் கொஞ்ச நாளாக தான் இதில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதில் இல்லை. எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி வேற வெர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து இனிஷியலாக நம்ம உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஜிம் நடத்துகிற மாதிரி தோணுது. ஏன்னா அடிக்கடி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க, நாங்கள் அதை வாங்கி படிக்கிற போது எனக்கு வந்து ஒரு ஜிம்முக்கு போன ஒரு ஃபீலிங், அதாவது பிரெயினுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ நான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன்னா என்னோட ஆக்டிவிட்டிஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட், தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. இப்போ இப்படி புதுசா வரையிலுக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரைட்டரா உள்ள ஆரம்பிக்கலாமா, இல்ல பப்ளிஷரா வரலாமா, அதாவது மார்க்கெட்டிங்ல போய் இப்பதான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இப்போ ஏஐ அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு சோசியல் மீடியால சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கறது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ல பண்ணலாமா? உங்க ஐடியா என்னங்க? அது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. இல்லை, அது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் யாராவது புதுசாக பப்ளிஷிங்க்கு வரவங்களா இருந்தால் நான் வந்து ஜாகிரதையோட தான் வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இருக்குது. இதில் என்ன வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து ஒரு அடிப்படையில் ஒரு நல்ல வாசிப்பாளராக உருவாக்குங்க, எழுத தொடங்குங்க. அதுக்கு பிறகு வந்து வருங்காலத்தில் வந்து நிறைய செல்ஃப் பப்ளிஷிங் நிறைய வந்து இப்போ தான் திரும்பவும் வந்து செல்ஃப் பப்ளிஷிங் கொஞ்சம் நல்லா போச்சு ஒரு பீரியடில். திரும்பவும் வந்து பப்ளிஷரை சார்ந்து வந்துட்டாங்க. நீங்கள் பப்ளிஷரை சார்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திங்க. ஏன்னா பப்ளிஷர் அப்படிங்கிறது ஒரு 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 எகெயின் பிராண்ட். அந்த பிராண்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃப் பப்ளிஷிங்கும் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ புத்தகங்களை அச்சடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான நிறைய இப்போ இருக்காங்க. நீங்கள் நீங்கள் அவங்கக்கிட்டேயே வந்து இப்போ ஒரு மெனி மெனி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிரிண்டர்ஸ் வந்து அக்ரிகேட்டர்ஸாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்களே வந்து த பிகம் எ செல்லர் இன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்றவைகள். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து எல்லா புத்தகத்தையும் குறைஞ்சது ஒரு 4 புத்தகமாக நாங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் எங்களால் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ விற்க முடியும். ஆனால் அந்த 4 புத்தகம் வந்து ஒரு ஒரு 1000 டைட்டில் வச்சுருக்கோம். 4000 டைட்டில் வச்சுருக்க வேண்டியது. 4000 டைட்டில்னால் நான் பல லட்சம் ரூபாய்க்கு வந்து இங்கே கொண்டாந்து வச்சு டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கு. நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த இந்த பிரிண்டரே வந்து அக்ரிகேட்டர் ஆகும்போது யாராச்சும் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் அந்த ஆர்டர் வந்து நேராக அந்த பிரிண்டருக்கு போயிடும். அவருடைய பிஸ்னஸ்க்கு போயிடும். அவரை உடனே அந்த புத்தகத்தை அச்சடித்து அதை வந்து இன்னைக்கு காலையில் அந்த ஆர்டர் வந்தால் அன்றைக்கி சாயந்தரமே புக் ரெடி பண்ணி டெஸ்பேட்ச் பண்ணுறாங்க. இப்போ மறுநாள் போய் புக்கு சேர்ந்துருது, அதுக்கு அடுத்த நாள் போய் சேர்ந்துருது. அப்போ இது வந்து ரியல் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் என்னன்னு அர்த்தம்னா, நீங்கள் புக்கு கிடையாது, தேவை அப்படின்னும் போது அதை செஞ்சு கொடுக்குறது சுட சுட. அப்போ அந்த பண்ணும்போது அவங்களுக்கு இன்வென்ட்ரிங்கிறது வந்து 0 ஆயிடுது. இப்போ நம்ம இங்கே இன்னொரு இடத்துல தேவையில்லாமல் ஒரு 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 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அங்கே புத்தகங்கள்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து தேவை வந்து மிக சீக்கிரம் வந்து இதெல்லாம் போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுத்தாளராக இதுக்குள்ளே வர முடியும். மற்றபடி இதில் வேறு என்ன வேலைகள் செய்யணுங்கிறதுலாம் நீங்கள் வந்து பொறுத்து தான் இருக்குது. இப்போ டிசைனிங்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த புத்தகங்கள் வடிவமைக்கிறது குறிப்பாக டிஜிட்டலுக்கு அதை எவ்வளோ எளிமைப்படுத்த முடியும். நீங்கள் இப்போ ஒரு எழுதுறாருன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து வேர்டில் எழுதுறாரு, இங்கிலீஷோ தமிழோ எழுதி அவ்வளோதான் அவரால் செய்ய முடியும். எழுதக்கூட மாட்டார். இதில் பேசி அவர் அனுப்பி விட்டுருவார். அது அப்படியே டெக்ஸ்ட்டாக வந்துடும், வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து அவர் சரி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அது ஒரு தடவை பார்த்துட்டு